ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி பட்டா மாறுதலுக்கு இது கட்டாயம். பத்திரங்கள், நில ஆவணங்கள் பெற இந்த மெசேஜ் முக்கியம் என தமிழக அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக பத்திரப்பதிவுத்துறையில் புதிய நடைமுறைகள் அவ்வப்போது அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் நன்மைகளை கருத்தில் கொண்டு இப்பொழுது தமிழக அரசு அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது. அதாவது பத்திரப்பதிவுத்துறை மொத்தமாக ஆன்லைன் மயமாகிவிட்டன. பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யப்படும் சொத்து விவரங்கள் அடிப்படையிலும் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாற்றம் செய்யப்படுகின்றன. அந்த வகையில் 100% தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தானியங்கி பட்டா மாறுதல் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்திட பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்காக சார் பதிவாளர்கள், ஆவண எழுத்தர்களுக்கு கடந்த மாதமே சில அறிவுறுத்தல்களை தந்திருக்கிறார்கள். அதன்படி கிரயம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபர் பெயரில் பட்டா இருப்பதை தவறாமல் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பத்திரப்பதிவின் போது சரியான மொபைல் ஃபோன் எண்ணை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். காரணம், தானியங்கி முறை பட்டா மாறுதல் திட்டத்தில் பெரும்பாலான விண்ணப்பங்கள் பாதியில் முடங்கி விடுகின்றனவாம். இதனால் விண்ணப்பங்களில் சொத்து வாங்குவோர் தங்களது சரியான செல்போன் எண்ணை கொடுக்காமல் இருப்பதே விண்ணப்பங்கள் முடங்கி போவதற்கான காரணம் என்றும் சொன்னார்கள். எனவேதான் ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவுக்கு விண்ணப்பங்களை உள்ளீடு செய்யும் போது சொத்து வாங்குவோரின் உண்மையான மொபைல் ஃபோன் எண்ணை பதிவு செய்ய வேண்டியது அவசியமாகும் என்றும், பத்திரப்பதிவு பணியின் போது மொபைல் ஃபோன் எண்ண விவரத்தை சரியாக பதிவிடுவதை சார் பதிவாளர்கள், ஆவண எழுத்தர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பது பொது மக்களுக்கு இதில் பொறுப்புடன் நடந்தால் மட்டுமே பட்டா மாறுதல் தொடர்பாக SMS தகவலை பெற முடியும் என்றும் அதிகாரிகள் கூறியிருந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு ஆன்லைன் மூலம் பட்டா பெறுவதற்கு செல்போன் நம்பர் கட்டாயம் என்று அறிவித்திருந்தது. தமிழகத்தில் பொதுமக்கள் நிலம் தொடர்பான சேவைகளை பெறுவதற்கு இ-சர்வீஸ் என்ற ஆன்லைன் தளம் செயல்பாட்டில் இருந்தாலும் இதன் மூலம் இலவசமாக ஆவணங்களை பெறும் சிலர் அதனை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இதன் காரணமாகவே ஆன்லைன் மூலம் பட்டா, சிட்டா மற்றும் பட்டா நகல் போன்றவைகளை பெறுவதற்கு செல்போன் நம்பர் அவசியம் என தமிழக அரசு உத்தரவிட்டது. மேலும் இந்த புதிய அறிவிப்பு தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இது குறித்து வெளியாகி இருக்கும் அறிக்கையில் e-service.tngov.in என்ற இணையதளத்தின் மூலமாக பட்டா, சிட்டா, ஆப்பதிவேடு, அரசு புறம்போக்கு நிலம் விவரம், வரைபட விவரங்கள், பட்டா நகல், பட்டா விண்ணப்பம் நிலை, நகர நில அளவை, புலப்பட அறிக்கை எளிதாக பெறலாம். இந்த இணையதளத்தில் கிடைக்கப்படும் சேவைகளை சிலர் தவறாக பயன்படுத்துவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. அதாவது, இங்கிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்யும் ஆவணங்களை சிலர் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். அதே போல ஆவணங்களில் மோசடிகளும் நடக்கின்றன. எனவே தமிழக அரசு இந்த இணையதளத்தை வணிக நோக்கத்திற்கு, மோசடிகளுக்கும் தவறாக பயன்படுத்துவதை முடிவுக்கு கொண்டு வருவதாக புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த இணையதளத்திலிருந்து பட்டா, புலப்படங்கள் என அனைத்து சேவைகளையும் பெற செல்போனின் கட்டாயமாகும். செல்போன் எண்ண பதிவு செய்தால் எந்த எண்ணுக்கு OTP மெசேஜ் வரும், அதனை பதிவு செய்தால் மட்டுமே ஆவணங்களை பதிவிறக்கம் செய்ய முடியும். ஒருவர் ஒரு செல்போன் எண் மூலம் அதிகமாக 8 ஆவணங்களை பதிவிறக்கம் செய்யலாம். இந்த நடைமுறையானது இன்று வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பட்டாக்களில் முறைகேடு மட்டுமல்லாமல் அதிக நேரமும் தவிர்க்கப்பட்டுவிடும். புகார்களும் இனி எழ வாய்ப்பில்லை என்கிறார்கள் வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள். இந்த அறிவிப்பத்தினாக்கா பத்திரப்பதிவின் போது நிறைய நபர்கள் பட்டா, சிட்டா, அப்புறமா வில்லங்கம், இது போல் ஆவணங்களை FMV இதெல்லாம் தேவைப்படும். இந்த ஆவணங்களை இலவசமாக பொதுமக்கள் e-service.tngov.in வெப்சைட் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த இலவசமாக இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களை சில நபர்கள் அதிக விலை வைத்து விற்பனை செய்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பத்திரப்பதிவுத்துறைக்கு குற்றச்சாட்டுகள் எழுத வண்ணம் உள்ளதால் இந்த டாக்குமெண்ட்டை பெறுவதற்கு இனி வரும் காலங்கள், அதாவது இன்று முதல் வெள்ளிக்கிழமை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. e-service.tngov.in என்ற வெப்சைட்டில் ஒருவர் அதிகபட்சமாக 8 ஆவணங்கள் மட்டுமே பதிவிறக்கம் செய்ய முடியும். அதுக்கு மேலே பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்களை பதிவிறக்கம் செய்யணுன்னாக்கா கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்பவருடைய மொபைல் நம்பரை கண்டிப்பாக கொடுக்கணும். மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு அந்த தேவையான ஆவணங்கள் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறை பத்திரப்பதிவுத்துறையில் முக்கியமான ஒரு நடைமுறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.